அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது ஊர் மக்கள் எல்லாம் சாமுண்டீஸ்வரி அம்மா தான் வந்துட்டாங்கல்ல, முதல் மரியாதையை அவங்களுக்கே பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னவொடனே இந்த காளியம்மா வந்து அதெல்லாம் முடியாது, அதாவது என் மகன் சிவனாண்டிக்கு செய்யறேன்னு நீங்க எல்லாம் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு பயங்கரமா பிரச்சனை பண்ணுறாங்க. அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரி திரும்ப வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எந்த தப்பும் இல்லைன்னு உங்க மேல தெரிஞ்சு போச்சு. அம்மா நீங்களே திரும்ப வந்துட்டீங்க அந்த சாமி அருளால, அதனால ஊர் மரியாதை வந்து உங்களுக்கு நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோட இந்த காளியம்மா வந்து நிப்பாட்டுங்க, அவளுக்கு எல்லாம் எந்த ஊர் மரியாதையும் பண்ணக்கூடாது, என் மகன் சிவநாட்டிக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே, அதாவது அவனுக்கு எல்லாம் பண்ண முடியாது, நாங்க அம்மாவுக்கு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே நான் ஒரு போட்டி சொல்றேன், அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த காளியம்மா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து சவால் விடுறா. சாமுண்டீஸ்வரி போட்டிக்கு ரெடியா அப்படின்ட்டு. அதாவது என்ன போட்டின்னு பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னால சிலம்பம் போட்டி வைப்பாங்க அந்த ஊர்ல, அதே மாதிரி இந்த திருப்பம் சிலம்ப போட்டி வைப்போம். என் சார்பா நான் ஒரு ஆளை நான் இறக்குறேன், நீயும் உவா சார்பா ஒரு ஆளை இறக்கு, அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஊர் மரியாதை. அதாவது என் ஆளு ஜெயிச்சா என் மகன் சிவனாண்டிக்கு தான் அந்த ஊர் மரியாதையை கொடுக்கணும், அதே மாதிரி நீ இறக்குற ஆளு ஜெயிச்சா அந்த ஊர் மரியாதையை உனக்கே பண்ணிட்டு அப்படின்னு சொன்னோம். நம்ம சாமுண்டீஸ்வரி இருந்து போட்டிக்கு சவால் அப்படின்ட்டு சவால் விடுறாங்க. ஆனா அந்த காளியம்மா வந்து இந்த திருப்பி எப்படியாவது நம்ம ஆளுதான் ஜெயிக்கணும், எவ்வளவு பணம் செலவஞ்சாலும் பரவாயில்ல, பெரிய செல்லம்ம சுத்தத மாஸ்டரா பார்த்து நம்ம இறக்குதும், அதாவது அந்த சாமுண்டீஸ்வரி இறக்குற ஆளை ஒரே அடியா காலி பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி இறக்குன ஆளை வந்து அதாவது பாத்தீங்கன்னா அந்த காளியம்மாவோட ஆளு வந்து அடிச்சு ஜெயிச்சிட்டான். அதாவது பாத்தீங்கன்னா ஊர் மரியாதை எனக்கு தான் அப்படின்ட்டு சந்தோஷத்துல இருந்தாங்க. அந்த சந்திராவும் நம்ம புருஷனுக்கு தான் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா நம்ம கார்த்திக் வந்து நின்னுங்க களத்துல நான் இறங்குறேன் அப்படின்னு அடுத்து இறங்கினாரு பார்க்கணும், சூப்பரா இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கம்பு எடுத்து சுத்துனதை பார்த்து அப்படியே ஆடி போனாங்க, இந்த பையன் இந்த மாதிரி சுத்துதானே அப்படின்னு நம்ம கார்த்திக் அந்த சிவநாட்டியோட ஆளை ஒரே பொருளை தூக்கி தூரத்துக்கு எரிஞ்சாரு. அதுக்கடுத்து இந்த ஊர் மரியாதைய எங்க அத்தைக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்னாரு. அது சூப்பரா இருந்தது. பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.